ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். வாங்க நாங்கள் இன்னைக்கு தக்காளி ரசம் பார்க்கலாம். இப்போ வந்து புளி வந்து நான் ஒரு எலுமிச்சப்பழம் புளி வந்து ஊற போட்டுட்டேன். இந்த புளியில வந்து அப்படியே ஊறிட்டு இருக்கிறோம். மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். அதில் வந்து பாருங்க, ஒரு ஸ்பூன் வந்து மிளகு வந்து நான் 5-6 பல்லு வந்து பூண்டு இது போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை. பச்சை மிளகா இல்லைன்னா நீங்க வந்து காஞ்ச மிளகா கூட போடலாங்க. அப்புறம் சும்மா கொஞ்சம் கொத்தமல்லி. இது வந்து கொரப்பா அடிச்சிட்டு வந்துடலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி கொரப்பா அடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு 2 தக்காளி வந்து இதுல போட்டு கொரப்பா அடிச்சிட்டு வந்துடலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி கொரப்பா அடிச்சுட்டு இது தனியா இருக்கட்டும். இப்போ வந்து இந்த புளி தண்ணி நல்லா கரைச்சி எடுத்துட்டு இந்த 2 தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா அதிலே தக்காளி போட்டு நல்லா மசஞ்சி வச்சுக்கிட்டா தாளிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து கூட்டு செய்ய போறேன், அதுவும் நான் இதுலயே காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த கீரை வந்து சுத்தம் பண்ணி நல்லா கொஞ்சம் 2 ஒண்ணா வெட்டி சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இது தண்ணியெல்லாம் வடிகட்டுட்டோம், ஒரு பக்கம் இருக்கட்டும். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிறுபருப்பு கூட்டு பார்க்கலாம். நாங்க ஃபர்ஸ்ட் வந்து குக்கர் ஒரே ஒரு விசில் தாங்க, ஒரு விசில் வச்சா நல்லா சூப்பர். அது கடையில கூட செய்யலாம் நீங்க அப்படியே. நான் வந்து குக்கர்ல தாங்க செய்யறேன். குக்கர்ல வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். பாருங்க, வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வெட்டி வச்சிருக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி, கொத்தமல்லி. இது வந்து அப்படியே செய்யலாம். நான் வந்து குக்கர்ல செய்யறேன். ஒரே ஒரு விசில் வச்சா நல்லா வந்து வெந்து சூப்பரா இருக்கும். இது வந்து சிறுபருப்பு வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து நான் கழுவி ஊற வச்சிருக்கிறேன். நான் வந்து போட நான் ஒரு அளவு சொல்றேன் உங்களுக்கு. எண்ணெய் சூடாயிடுச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு கொஞ்சம் லைட்டா ப்ரௌன் கலரா வரட்டும். லைட்டா ப்ரௌன் கலர் வந்துட்டு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வந்து தக்காளி, கொத்தமல்லி போட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் வதங்கிச்சுங்க. இப்போ வந்து இதுல கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போட்டு நல்லா இந்த கீரை வந்து அதுல போட்டுக்கலாம். பாருங்க, அப்படியே கலக்கி சும்மா கொஞ்சம் தண்ணி போட்டு ஒரு விசில் வச்சுலாங்க. ஒரு விசில் வச்சுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, கொஞ்சம் தான் போட்டு இருக்கிற தண்ணி. மூடிட்டு ஒரு விசில் வரட்டும், பார்க்கலாம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. ஒரே ஒரு விசில் தாங்க கொடுத்தேன். ஒரு விசில் தான் கொடுத்தேன். எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சுங்க. போதும். இது சும்மா இன்னும் கொஞ்சம் வெத்தி வச்சு நாங்க ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இது ரசம் தாளிச்சுக்கலாம். ரசத்துக்கு வந்து எண்ணெய் போட்டுட்ட கடாயில. பாருங்க, 4 காஞ்ச மிளகா, 2 வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை இது போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த மசாலா போட்டுக்கலாம். அந்த அரைச்சி வச்ச மசாலா. பாருங்க, மசாலா கொஞ்சம் பச்சை வாசனை போட்டும். உப்பு போட்டுக்கலாம். இது வந்து பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ வந்து அந்த புளி தண்ணி போட்டுக்கலாம். பாருங்க, புளியும் தக்காளியும் கொத்தமல்லி நல்லா கரைச்சி வச்சிருக்கிறேன். இது அப்படியே இதுல போட்டுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு தக்காளி ரசம். உங்களுக்கு எவ்வளவு புளிப்பு வேணுமோ அவ்வளவு புளிப்பு தண்ணி போட்டு இறக்கிடலாம். பாருங்க, சூப்பரா தக்காளி ரசம் வந்து நுரை கட்டிச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம். இது ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதான், இறக்கிடலாம். இப்போ வந்து இந்த தலைக்கறி வந்து கிரேவி தாங்க பண்ண போறேன். இப்போ வந்து இதுல கண்ணெல்லாம் இருக்கு, இது தனியா வச்சுட்டு இந்த நாக்கு மட்டும் இதுல வந்து சுடு தண்ணியில போட்டு நாங்க கழுவி எடுத்து வச்சுக்கணும். இது சுடு தண்ணியில போட்டு நல்லா இது கீறி கழுவி சுத்தம் பண்ணி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, நல்லா நாக்கெல்லாம் கீறி நல்லா இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி இதுல வந்து நாங்க மசாலா போடலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் போடலாம். அப்புறம் மசாலா போடலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, தனியா தூள், கரம் மசாலா அதுவும் போட்டுக்கலாம்.
அப்புறம் ஒரே ஒரு தக்காளி, கொத்தமல்லி போட்டு நல்லா இது வந்து கொஞ்சமா தண்ணி போடலாம். பார்க்கலாம். இதுலயே கொஞ்சம் நாங்கள் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டு 4-5 விசில் வரைக்கும் பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட், சூப்பராக வந்து 5 விசில் வந்துச்சு, நல்லா வெந்துச்சு. இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இது ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கு, ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட், சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட், தக்காளி ரசம், தலைக்கறி வறுவல், பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாங் வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க டேஸ்ட் எப்படி. இதே மாதிரி செஞ்சு இன்னைக்கு இதுதாங்க எங்கள் வீட்டில். ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் வீடியோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் அவ்வளோ எனக்கு வராது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பேசுகிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். பாய்.